அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வேட்டையனோட ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவை இறக்கியிருக்காங்க. சுத்தமா எதிர்பார்ப்பே இல்லை. கூலி படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லைங்க போது, நாளைக்கு ரிலீஸ் ஆக போற வேட்டையனுக்கு எங்க எதிர்பார்ப்பு இருக்க போது, அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் தான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த படத்துல அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் கூட மல்டி சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க. அதாவது ஹிந்தில இருந்து, மலையாளத்துல இருந்து, தெலுங்குல இருந்து, கன்னடத்துல இருந்து யாரை வச்சாங்கன்னு தெரியல, அவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி எல்லா மொழியிலிருந்து ஒருத்தர் எடுத்து எப்பா உங்க ஊருக்காரர் இருக்காருப்பா, உங்க ஊருக்காரர் இருக்காருப்பா, உங்க ஊருக்காரர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தியேட்டருக்கு வர வச்சு இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறக்காண்டி தான். எப்படி பிளாக் மணி எல்லாம் ஒயிட்டா மாத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம சிவாஜி படத்துல பார்த்துருப்போம். இப்போ சிவாஜியே, அதாவது நம்ம சிவாஜி கைக்வாட் அவர்களே அவரோட படங்கள்ல எப்படி மாத்துறாங்க. பழைய கால படங்கள்லாம் இங்கே சாமியார் ஒருத்தர் இருப்பார். அந்த சாமியார் இந்த மாதிரி நிறைய படம் வச்சுருக்கவங்கலாம் சாமியார் வாங்கி அதை ஒயிட்டா மாத்திடுவாரு. அந்த வகையில இப்போ அந்த வேலையை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறது நம்மளோட தலைவர் தான் நினைக்கிறேன். அப்படிதான் ஜெயிலருக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ அடுத்ததான் பண்ண போறாங்க வேட்டையன் அப்படின்னு. வேட்டையன் அப்படிங்கும் போது ப்ரிவியூன்னு பார்க்கும்போது எனக்கு சுத்தமா இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு ஒரு டீசர் ரிலீஸ் ஆக போகுதுன்னே தெரியாது. கொஞ்சம் முன்னாடி இந்த சன் டிவி சன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. என்னடா போடுறாங்கன்னு பார்த்தா தான் தெரியுது இன்னைக்கு ப்ரீவியூ ரிலீஸ் இருக்கு. திடீர்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ப்ரீவியூன்னு ஒன்று காமிக்கிறாங்க. சரி, டீசர்னு போட்டாதான் எவனும் நம்ப மாட்டான், ப்ரிவியூன்னு போட்டாவது பாப்பானுங்களா போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதுல வழக்கம் போல பில்டப். எப்படி ரஜினிகாந்தை பில்டப் பண்றது, யாரு பில்டப் பண்றது அப்படிங்கிறதா மாறும் போல இருக்கு. போன படத்துல ஒருத்தர் பில்டப் பண்றாரு அப்படின்னா ஜாக்கி ஷெராஃப் ஒருத்தர் பில்டப் பண்ணா, இப்போ இங்க அமிதாப் பச்சன் பில்டப் பண்ணாரு. அதுக்கப்புறமா மோகன்லால் அங்க நடக்க விட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் இப்போ நம்ம ஃபகத் பாசில் நடந்து போறாரு. அதுக்கப்புறம் டானா ரகுபதியா யாரோ ஒருத்தர் அவருக்கு எது இருக்காருன்னே தெரியல. அது அப்படி ஒரு பணக்கார லுக்ல வந்துட்டு போறாரு. சிம்பதிக்கு ஒரு வழக்கம் கூட ஒரு பொண்ணை எப்படியோ கொலை பண்ண போறாங்க. அந்த பொண்ணாட்டு ஒரு மலையாள நடிக்க வச்சிருப்பாங்க. இப்படிதான் வழக்கமா பில்டப் பண்ணி நம்ம தலைவரோட படங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில தான் இந்த படமும் இருக்குன்னு நினைக்கிறேன். வேட்டையன் ஆனா நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தாசை ஞானவல் ஜெய்பீம் இயக்குனர் அவரை ஜெய்பீம் மாதிரி இன்னொரு படத்தை இயக்க விட்டாவோட பரவாயில்ல, ஃபுல்லாக கமர்ஷியலுக்கு இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த கமர்ஷியல் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ ப்ரிவியூவை பொறுத்த வரைக்கும் ப்ரிவியூ நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனால் உங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ரிவியூ பிடிச்சிருக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துட்டோம். படத்தோட ரிவ்யூவை நம்ம படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்க்கலாம். ஆனா எனக்கு என்னவோ தெரியல, மறுபடியும் ஒரு டிசாஸ்டர் லோடிங் தான் தெரியுது. இருந்தாலும் எப்படியும் சமாளிச்சிருவாங்க. ஜெயிலர் மாதிரி 600 கோடிரா 1000 கோடிரான்னு இப்போவே நேத்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்டையன் 1000 கோடி லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அளந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படிலாம் பேச போறது இல்லை. நம்ம உண்மையை அப்படியே பேச போறோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.